உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுமே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்க ஹேரோட போரோசிட்டி லெவல். ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா என்னோட ஹேர் growth ஜர்னில நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னோட ஹேர் growth நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுமே நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்க ஹேரோட போரோசிட்டி லெவல். போரோசிட்டி எப்படி வீட்லயே செக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு அதுல உங்களோட ஹேரை வந்து போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் தாண்டதுக்கு பிறகு உங்க ஹேரை வந்து நீங்க செக் பண்ணும்போது உங்க ஹேர் மேலே மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்க ஹேருக்கு வந்து ஹை போரோசிட்டி லெவல். இல்ல நடுசுல வந்துச்சு அப்படின்னா உங்க ஹேருக்கு வந்து மீடியம் போரோசிட்டி அண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா லோ போரோசிட்டி லெவல்ல இருக்கு. சோ ஹை போரோசிட்டில இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹை போரோசிட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில் தவிர ரோஸ்மேரி ஆயில் இந்த 4 ஆயில தவிர வேற எது அப்ளை பண்ணாலும் என்னோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகாது. அதே மாதிரி லோ போரோசிட்டி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும், மீடியம் போரோசிட்டிக்கு எந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து அட்டாச் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் நீங்க பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹேர் ஃபால் வந்து படிப்படியா வந்து கம்மியாகும். செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா உங்க சாப்பாடுல வந்து விட்டமின் டி இருக்கிற மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி விட்டமின் டி இருக்கிற மாதிரி ஃபுட்ஸோட லிஸ்ட் எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணுங்க. ஆனா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், கரி லீவ்ஸ் இது எல்லாமே வந்து ரெகுலரா வந்து ஆட் பண்ணுவேன். டெய்லி ஒரு எக் எடுத்துப்பேன். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது படிப்படியாக தான் உங்க ஹேர் ஃபால் வந்து கம்மியாகுமே தவிர ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ பொறுமையா அந்த சாப்பாடுல வந்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பொறுமையா நீங்க வந்து கரெக்டா ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள்ட்ட ஹேர் ஃபால் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்லயே உங்களுக்கு வந்து கம்மியாகிறது தெரியும். கூடவே வந்து பேபி ஹேர் வந்து க்ரோ ஆகுறது நீங்க பார்க்க முடியும். சோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் கூடவே நான் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து பண்ணேன் அப்படிங்கறத வந்து வீடியோல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணேன், எந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணேன், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் எந்த ஹோம்மேட் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணல. இந்த பேராஷூட்டோட ஆயுர்வேதிக் கோகனட் ஆயில் அப்புறம் இந்த ரோஸ்மேரி ஆயில் தான் மாற்றி அப்ளை பண்ணுறேன். ரெண்டுமே பெஸ்ட் ஆயில். பேபி ஹேர் க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஆயில் உங்கள் ஹேர்லேருந்து ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் விட்டமின் இ கேப்சூல் தேவைக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 3 கேப்சூல் கிட்ட தேவைப்படுது. செக்ஷனாக ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி ஆயிலை நல்லா மசாஜ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட கேளுங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லாவே ஹேரில் ஆயில் இருக்கட்டும். ஆயில் ஹேரில் இருக்கிற இந்த 2 ஹவர்ஸ் கேப்பில் நான் ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மாஸ்க்கு வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து இந்த மாஸ்க்கை வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அந்த எடுத்துருக்கிற அந்த பவுலில் வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணீங்க நல்லதா இருக்கும். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரமா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கனமான பாத்திரத்தில் வச்சு நீங்க கிளறிட்டே இருக்கும்போது அடி பிடிக்கிற வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளறிட்டே தான் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு வேறு எந்த வேலையும் பார்க்காம கிளறிட்டே இருங்க. இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே வந்து நீங்கள் வந்து சிம்மில் இருந்து ஆஃப் பண்ணி வந்து மிக்சரை வந்து நல்லா ஹீட் போகிறதுக்காக இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஹீட் போனதுக்கு பிறகு ஃப்ரெஷ் ஆலுவேரா இருந்தால் ஃப்ரெஷ் ஆலுவேரா எடுத்துக்கோங்க. இல்லை வந்து ஆலுவேரா கிடைக்காது, கத்தாழை கிடைக்காதுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஆலுவேரா ஜெல் கூட எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஹீட் போனதுக்கு பிறகு அந்த பேஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஹீட் போனதும் கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்து கிளறிட்டு சுத்தமாக ஹீட்டே இல்லைங்கிற பட்சத்தில் வந்து உங்கள் தலையில் வந்து முடியல ஸ்கேல்ப்லேருந்து ஹேர்லேருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். 2 ஹவர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹேர் பேக்கை இப்போ ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து செக்ஷன் வைஸ் செக்ஷன் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி.
அது எப்படியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த டைமில். வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா செக்ஷன் பை செக்ஷன் அப்ளை பண்ண கொடுங்க. நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஹேர் பேக் வந்து ஹேரில் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஹேர் பேக் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது 25 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு பிறகு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பில் வந்து வாஷ் பண்ண போகிறேன். நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது கூடவே வந்து அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேர் ட்ரை ஆனதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து ஹேர் லாஸ் வந்து கண்டினியூஸாக எனக்கு இருந்துச்சு. அதாவது ஒரு 1 இயர் நினைக்கிறேன் ஹேர் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஹேர் லாஸ்னால நான் வந்து அந்த டைமில் வந்து யூ ஷேப்லலாம் கட் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு தான் வந்துருச்சு கடைசியில். அதுவும் வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்கும் போது ஹேர் கிளினிக்கே போயிடலாம் வந்து அப்படின்ட்டு வலசரவாக்கில் வந்து ஒரு பெரிய ஹேர் கிளினிக் வந்து போயிருந்தேன். பட் எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல, காசு வேஸ்ட்டாக போனதான் மிச்சம். ஸோ கொஞ்ச நாளே வந்து என்னோட வந்து மேக்கப் ப்ரொஃபஷனில் வந்து நான் போய் சேர்ந்துட்டேன். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிற வந்து மைண்டில் தாட்லேயே இல்லை. அந்த டிப்ரெஷன் எல்லாத்துலேருந்து வெளியே வந்து வேற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதும் என்னோட ஹேர் லாஸ் வந்து கம்மியாயிட்டே இருந்திருக்கு. கூட நான் வந்து ஃபுட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன், காய்கறிகள் சேர்த்துருந்தேன், அண்ட் முட்டை சாப்பிட்றது அண்ட் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுல எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஹேர் க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ரீசன். அதே நினச்சி நம்ம இருக்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுலேருந்து வெளியே வாங்க, வேற விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கூட வந்து ஹேருக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறதே நீங்க பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் அது பண்றாங்க, இது பண்றாங்க, என்னைய சேர்த்தா சொல்றேன், நான் சொல்றேங்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் எடுத்து உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க ஹேர் டைப் தெரிஞ்சதுக்கு அப்புறம், உங்க ஹேரோட பொரோசிட்டி தெரிஞ்சதுக்கு பிறகு எது அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்டா எழுதிட்டு இல்ல அதை மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கிற மைண்ட் செட்ல வந்ததுக்கு பிறகு ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் அதிகமாகுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. வேற கொஞ்சம் கேப் விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஃபால் அதிகம் ஆயிடுச்சுன்னா அது செட் ஆகலைன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப அவங்க பண்ணிட்டாங்க ஸோ நானும் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. ஸோ உங்க ஹேரோட டைப் பொரோசிட்டி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே எந்த விஷயம்னாலும் ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல வந்து உப்பு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, அந்த தண்ணில தான் குளிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்தாவது ஒரு குடத்துல வந்து இல்ல ஒரு பக்கெட்லயாவது கொஞ்சம் நல்ல தண்ணி, அதாவது பியூரிஃபைட் மாட்டிருக்கவங்க அந்த தண்ணி எடுங்க, இல்ல குடத்துல வர தண்ணி, லாரியில வர தண்ணி பிடிக்கிறவங்க அந்த தண்ணி எடுங்க, இல்ல கேன் தண்ணி, இப்படி ஏதாவது ஒரு நல்ல தண்ணி எடுத்து குடிக்கிற தண்ணினால ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த உப்பு தண்ணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நான் சென்னையில இப்ப இருக்கிறதுல வந்து அதிகமான உப்பு தண்ணியா இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கு. நான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.